பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் நேச்சுரோபதி எபிசோட்ஸ்ல சிறு வயதினர் மட்டும் கிடையாது, இளம் வயதுல இருக்கவங்க, முதியோர்கள் சொல்லிட்டு பாரபட்சமே பார்க்காம எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயும் வரக்கூடிய ஒரு வலியான பிரச்சனை என்ன அப்படின்னா முதுகு வலி, கீழ் இடுப்பு சொல்லுவோம், லோவர் பேக் பெயின். காமனா இப்ப எல்லாருக்குமே வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி லோவர் பேக் பெயினுக்கு என்ன யோகா பயிற்சிகள் நம்ம பண்ணலாம், சிம்பிளா எளிமையா அது எப்படி பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு சில விஷயங்கள் நம்ம கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா முதுகு தண்டு, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மூளையில இருந்து கண்டினியூஸா வரக்கூடிய நரம்பு மண்டலங்கள், ஸ்பைனல் கார்டு சொல்லுவோம், அது எல்லாமே நம்ம முதுகு தண்டு வடம் இந்த எலும்புக்குள்ளதான் பாஸ் ஆகும். இந்த எலும்புல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அடல்ட் ஆகுறோம் அப்படின்னா ஒரு 26 போன்ஸ் கிட்ட அங்க ஃபார்ம் ஆகிருக்கு. அது வழியா அந்த நரம்பு மண்டலங்கள் தான் நம்ம கைக்கான செயல்பாடுகள், காலுக்கான செயல்பாடுகள், நம்ம உறுப்புகளுக்கு எல்லாமே நர்வ்ஸ் பாஸ் பண்றது பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டு தான். யோகால ஒரு காமனான ஒரு ஸ்லோகன் இருக்கு, flex your spine, your life will be fine. நம்ம முதுகு தண்டை எந்த அளவுக்கு வளைச்சு நலிக்கிறோமோ நம்மளோட லைஃப் நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றத அந்த ஸ்லோகன். ஏன்னா நம்ம ஒரு பயிற்சிகள், ஒரு ஜிம் போறோம், எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா மசில்ஸ் பில்டப் பண்ணுவோம், நம்ம வெயிட் லாஸ்க்கு பண்ணுவோம், நம்மளோட ஒரு பார்ட் அப்படிதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். யோகா பயிற்சிகள்ல மாத்திரம் தான் நம்ம முதுகு தண்டை கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லா ஆசனங்களையும் நம்ம இதை உபயோகப்படுத்துவோம். நம்ம வெர்டிபிரல் போன்ஸ்க்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஸ்பைனல் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த டிஸ்க்கு தான் ஷாக் அப்சார்பர் அப்படின்னு பேரு. அதாவது நீங்க இப்ப ஒரு வண்டியில போறீங்க, சடனா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆகுதுன்னா முதுகு தண்டு பிரஸ் ஆகி வரும் இல்லையா, அந்த எலும்பு உராசாம இருக்கிறதுக்கு தான் இந்த டிஸ்க் ஹெல்ப் பண்ணும். இது என்ன ஆகும்னா ஏஜ் ஆக ஆக நாளடைவுல அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ், நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டே இருக்கோம், ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்றோம், நிறைய வெயிட் தூக்குறோம், இல்லைன்னா நின்னுகிட்டே இருக்கோம், இப்படின்ற பட்சத்துல அந்த டிஸ்க்ல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப என்ன ஆகும்னா அந்த டிஸ்க் குறைய குறைய மேல இருக்க 2 போன்ஸும் உரச ஆரம்பிக்கும். அந்த உரசுற இடங்கள் தான் நம்மளுக்கு பெயின் அதிகமாகும். இதுல இன்னொரு வெரைட்டி என்னன்னா அந்த டிஸ்க் ஹெர்னியேட் ஆகும், வெளியே வரலாம், பல்ஜ் ஆகலாம், ஸ்லிப் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அது ஆகுறது மட்டும் இல்லாம அது சைடுல இருக்கக்கூடிய நரம்புகளையும் அது பிஞ்ச் பண்றதுனால தான் நிறைய பேருக்கு சிவியர் வலி வரும். நம்ம இந்த லோ பேக் பெயின்ல எல்லாரும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இடுப்பு வலி வரும்போது காலுக்கு பரவுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல காமனா சியாட்டிக்கான ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பேர் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். சோ அந்த நர்வ் எந்த சைடு போதோ இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ்னாலையும் டிஸ்க் ஹெர்னியேஷனாலையும் அந்த நர்வ் பிஞ்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாவுமே வலியா இருக்கும். ரொம்ப சிவியரா இந்த இடுப்பு வலியில கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. சோ ஜெனரலா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த மாதிரி எலும்பு தேய்மானங்களும் டிஸ்க் ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை நீங்க சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க மருத்துவர் ஆலோசனையை முதல்ல பெற்றுட்டு நீங்க எந்த பயிற்சிகள் வேணா பண்ணலாம். ஏன் அப்படின்னா நீங்க தவறாக ஒரு பொசிஷனை பண்ணீங்கன்னா கூட அந்த ஸ்பைனல் கார்ட் மிஸ் அலைன்மெண்ட் ஆயிடும். சோ தவறாக நீங்க அந்த மாதிரி எதுவுமே செய்ய வேணாம். இந்த கண்டிஷன் இருந்தா உடனே ஒரு டாக்டர் கன்சல்டேஷன், நேச்சுரோபதி டாக்டர் அணுகி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு பிரிவென்ஷன் அண்ட் ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருக்கக்கூடிய முதுகு வலி எல்லாத்துக்குமே என்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்கலாம். யோகா ஃபார் யோர் ஸ்பைன், முதுகு தண்டுக்கான யோகா பயிற்சிகள். முதல்ல நம்ம கண்களை மூடிட்டு நார்மலா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விட்டுக்கலாம். நம்ம இந்த பயிற்சிக்கு நம்மள தயார்படுத்திக்க போறோம். நம்ம நின்னுட்டு பண்ணக்கூடிய ஆசனங்கள்ல 4 முக்கியமான ஆசனங்கள் இப்ப நம்ம பண்ண போறோம். முதலாவது, எல்லா வீடியோல நான் சொன்ன முக்கியமான பயிற்சி தான் இந்த தடாசனம். மூச்சை எடுத்துக்கோங்க, உங்க குதிகாலையும் கைகளையும் தூக்கி கை விரல்களை இணைச்சு மேல் நோக்கி பார்க்கணும். உங்க கண்களை மட்டும் ஒரு பாயிண்ட்ல பிக்ஸ் பண்ணி நேரா பார்க்கணும். இந்த தாடாசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைனல் கார்ட், இந்த வெர்டிபிரல் போன்ஸ் எல்லாமே ஒரு மேனுவல் ட்ராக்ஷன், நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன்ஸ், பெயின் எல்லாம் ரிலீவ் ஆகும். மூச்சு வெளியே விட்டுட்டு கைகளை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகள் எல்லாமே நீங்க ஒவ்வொரு ஆசனமும் 3 to 5 முறை ஆரம்ப நிலையில நீங்க பண்ணலாம். அடுத்த ஆசனம் அர்த்த சக்கராசனம். கால் 2த்தையும் அகட்டி வச்சுக்கலாம். உள்ளங்கையை இடுப்புக்கு பின்புறமாக வச்சுக்கலாம். நேரா நின்னுக்கோங்க. மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் தலைப்பகுதியை பின்னோக்கி கொண்டு போங்க. தோள்பட்டை, மேல் முதுகு, நடு முதுகு. 1 2 3 4 5. மூச்சை வெளியே விடும் போது நேராக கொண்டு வாங்க. லைட்டா முன்னாடி பெண்ட் பண்ணி முடிக்கணும். லைட்டா கம் ஸ்ட்ரெயிட்.
மூன்றாவது ஆசனம் கட்டி சக்கராசனம். கால் அகட்டி வச்சுக்கலாம். கை ரெண்டையும் நீட்டிக்கோங்க. ஒரு கையை தோள்பட்டை மேலேயும் மறு கையை இடுப்புக்கு பின்புறமாக வச்சுக்கிட்டு எந்த கை உங்க தோள்பட்டை மேல இருக்குதோ அந்த பக்கம் நீங்க மெல்லமா முதுக திருப்பணும். ஸ்லோவா செய்யணும். 1 2 3 4 5. நேரா வாங்க. கைகளை அகட்டிக்கோங்க. இப்போ கைகளை மாத்திக்கலாம். மறுபுறம். இது ஸ்பைனல் ட்விஸ்டிங். மெல்லமா உங்களோட முதுகு தண்டு வளையறத பார்க்கலாம். முதுகு தண்டை சுத்தி இருக்கக்கூடிய இந்த தசைகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் இது நல்லா ரிலீவ் பண்ணும். கம் ஸ்ட்ரெயிட். கைகளை நீட்டிக்கோங்க. இறக்கிக்கலாம். ஹேண்ட்ஸ் டவுன். ஒவ்வொரு ஆசனம் முடிச்ச உடனே கூட நீங்க மூச்சு பயிற்சிகள் நார்மலா நின்று உங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நான்காவது ஆசனம் அர்த்த கட்டி சக்கராசனம். கால்களை இணைச்சிக்கோங்க. வலது கையை மேல தூக்கிக்கலாம். காதோட ஒட்டி வச்சுக்கணும். மூச்சை உள்ள இழுக்கும் போது உங்களோட இடது பக்கத்துல சாயணும். முன்னாடி சாயக்கூடாது. சைட்ல மாத்திரம் சாயணும். உங்களோட முட்டி மடங்கக்கூடாது. பிரீத் அவுட். கம் டவுன். கைகளை கீழே போட்டுக்கோங்க. இப்போ வலது பக்கம் பண்ண மாதிரி இடது பக்கம். மூச்சை உள்ள இழுத்துக்கிட்டு சைடு இடது பக்கவாட்டில் சாயணும். மூச்சை மேலே இழுக்கும் போது நேராக வாங்க. மூச்சை வெளியே விடும் போது கைகளை கீழே போட்டுக்கோங்க. ரிலாக்ஸ். அடுத்து நம்ம அமர்ந்த நிலையில் கேட் ஸ்ட்ரெச் போஸ், மர்ஜரி ஆசனம் அப்படி சொல்லுவோம். உள்ளங்கையை தரையில் ஊனி வச்சுக்கலாம். முட்டியில் நிற்கலாம். இப்போ உங்கள் முட்டியும் உள்ளங்கையும் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் இருக்கணும். மூச்சை உள்ளே விடும்பொழுது உள்ளே இழுத்துக்கிட்டு தலைப்பகுதியும் நடுமுதுகையும் கீழே இறக்கணும். தலையை மேலே தூக்குங்க. முதுகை கீழே இறக்கணும். இப்போ உங்கள் ஸ்பைன் நல்லா பெண்ட் ஆகும். மூச்சை வெளியே விடும் போது தலைப்பகுதி கீழே வரணும். முதுகு மேலே போகணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த பூனெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெச் பண்ணும் அதோட முதுகு எலும்பை. அதனால தான் இது கேட் ஸ்ட்ரெச் போஸ். ரிப்பீட். இன்ஹேல், எக்ஸேல். முட்டி வலி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதை நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த நிலையிலேயே பண்ணக்கூடிய இரண்டாவது டைகர் ஸ்ட்ரெச் போஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ மூச்சு உள்ளே இழுக்கும் போது தலையை மேலே தூக்கிக்கணும். ஒரு காலை நம்ம மேலே தூக்கிக்கணும். மேலே பாருங்க. ஸோ உங்கள் ஸ்பைன் நல்லா கான்கேவாக பெண்ட் ஆகும். மூச்சு வெளியே விடும் போது உங்கள் முட்டி கீழே வரணும். உங்கள் தாடைக்கிட்ட. எஸ். ரிப்பீட். அப், டவுன். இது மாதிரி நம்ம மறுகால்லையும் செய்வோம். லெஃப்ட் லெக். வயதானவர்கள், முட்டி வலி இருக்கவங்க இந்த ஆசனமும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். அப்படியே படுத்த நிலையில் வந்துடலாம். மக்ராசனத்தில் படுத்துக்கோங்க. இந்த படுத்த நிலையில் நம்ம 2 ஆசனம் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து புஜங்காசனம். கால்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து வைத்துக்கோங்க. உங்கள் உள்ளங்கையை நெஞ்சு பகுதிக்கு சைடில் வச்சுக்கலாம். மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது தலைப்பகுதியை மேலே தூக்கணும். தோள்பட்டை, முதுகு. 1 2 3 4 5. மூச்சை வெளியே விடும்போது கீழே கொண்டு வந்துடுங்க. ரிலாக்ஸ். மக்ராசனமில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 முறை நீங்கள் பண்ணலாம். இந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் அர்த்த ஷலபாசனம், லோக்கஸ்ட் போஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வெட்டுக்கிளிகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த போஸ். தாடையை தரையில் வைத்துக்காங்க. உள்ளங்கையை நம்ம தொடைக்கு அடிப்பகுதியில் வச்சுக்கணும். மூச்சை உள்ளே இழுக்கும் போது முட்டி மடக்காமல் ஒரு காலை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விடும்போது கால்களை கீழே கொண்டு வரணும். இது மாதிரி ஒவ்வொரு காலையும் நீங்கள் 3 to 5 முறை பண்ணணும். இப்போ நம்ம புஜங்காசன் பார்த்தோம்னா மேல் முதுகு நடுமுதுகு ஃபுல்லாகவுமே பெண்ட் ஆகும். இந்த அர்த்த ஷலபாசன் பார்த்தோம் அப்படின்னா கீழ் இடுப்புக்கு ஃபுல்லாகவுமே நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஸோ நம்மளோட ஸ்பைனல் முதுகு தண்டு முழுவதுமாக ஸ்ட்ரெச் கொடுக்கும். ரிலாக்ஸ் இன் மக்ராசனம். இப்போ நம்ம கடைசியாக 2 பயிற்சியில் இந்த பயிற்சிகள் முழுவதுமாக முடிக்க போகிறோம். இந்த படுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஷவாசனத்தில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கால்களை அகட்டி தலையை ஒரு பக்கமாக சாய்த்து மூச்சை கவனித்து ஒரு 2 நிமிடம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 2
ஆசனம்ல முதலாவது பாத்தீங்கன்னா படுத்த நிலையில தடாசனம். கால்களை சேர்த்துக்கோங்க. கைகள் ரெண்டையும் உங்க தலைக்கு மேல கொண்டு போய் விரல்களைய சேர்த்துக்கோங்க. மேல் நோக்கி கைகளை கொண்டு போகணும். இப்போ உங்களோட பாத விரல்கள் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வரணும். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கையை நல்லா மேலே கொண்டு போகணும். கால்கள் நல்லா கீழே கொண்டு வரணும். நம்ம முதுகு தண்டு நல்லாவே ஒரு ட்ராக்ஷன் மெத்தட், மேனுவல் ட்ராக்ஷனில் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கும். மூச்சு வெளியே விடும் போது ரிலாக்ஸ் பண்ணுங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடலாம். இதுவும் ஒரு 3 to 5 முறை. நம்ம கடைசியாக சேது பந்தாசனம். மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது நம்ம மெல்லமா உங்களோட இடுப்பு பகுதியை மேலே தூக்கணும். உங்க கைகள் பார்த்தீங்கன்னா உங்க கணுக்கால பிடிச்சுக்கணும். முடியலன்ற பட்சத்துல கைகளை கீழே வச்சுக்கிட்டா போதும். 1 2 3 4 5. மூச்சை வெளியே விடும் போது இடுப்பு பகுதியை கீழே கொண்டு வாங்க. ரிலாக்ஸ். கால்களை நீட்டிக்கலாம். ஷவாசனம்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் இந்த பயிற்சிகளை பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொன்ன இந்த முதுகு தண்டு வடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு நம்ம எல்லாரும் இந்த ஆசனங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டில் பிரச்சனைகள் இருக்கு, டிஸ்க் பிரச்சனைகள் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி மருத்துவர் ஆலோசனை பெற்று உங்களுக்கு எந்த மாதிரி நீங்க பண்ணலான்றதை பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த யோகாசனங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க எழுந்த உடனே ஒரு 10-15 நிமிடம் பண்ணலாம். படுக்க போறதுக்கு முன்னாடி ஈவினிங்ல சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு இல்லைன்னா எம்டி ஸ்டமக்ல நீங்க இந்த பயிற்சிகள் பண்ணலாம். உங்களால தரையில படுக்க முடியல அப்படின்னா ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் இருந்தா போதும். உங்க கட்டில்ல மெத்தை இல்லாம கூட நீங்க அதுல பண்ணிட்டு கூட இத நீங்க பயிற்சிகள் செய்யலாம். உங்களால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, ஏதாவது ஒரு பாயிண்ட் பண்ணும்போது வலிக்குது அப்படின்னா நீங்க அதுக்கு மேல பிரஷர் போட்டு பண்ணக்கூடாது. மைல்டாவே நீங்க எல்லாத்தையும் பண்ணலாம். இதோட சேர்த்து இந்த முதுகு தண்டு வடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். புவர் போஸ்டர் கண்டிப்பா முதுகு வலியை உங்களுக்கு கொடுக்கும். அது ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தவறா அவங்க உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, குனிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, எழுதிக்கிட்டே இருக்காங்க, டைப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே இடுப்பு வலி இருக்கும். டெய்லரிங் பண்றவங்க இந்த மாதிரி. ஸோ நீங்க 1 மணி நேரத்துக்கு மேல ஒரே இடத்துல உட்காரத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இதுல இந்த நின்னுக்கிட்டு பண்ணாங்க இல்லையா முதல் 4 ஆசனங்கள், இது மாதிரி ஒரு 2 ஸ்ட்ரெச்சஸ் நீங்க ஒரு பிரேக் மாதிரி கூட நீங்க பண்ணலாம். அதனால புவர் போஸ்டர், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்றது, ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஒரே இடத்துல நிக்கிறது, இதெல்லாம் கூட நம்ம இடுப்புக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும். அண்ட் லாங் டிராவலிங் நம்ம அவாய்ட் பண்ணணும். ரொம்ப தூரம் நீங்க உட்கார்ந்துக்கிட்டே போற மாதிரி இருக்குன்னா இடுப்பு வலி அது இன்னும் உங்களுக்கு அக்ரவேட் பண்ணும். ஸோ அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல என்னால அன்அவாய்டபிள் போய் தான் ஆகணும்னா நம்மளுக்கு இடுப்புக்கு பாத்தீங்கன்னா பிரேசர்ஸ் மாதிரி விற்கும், இடுப்புக்கு பெல்ட் விற்கும். அதுவும் நீங்க டாக்டர் சஜஷனோட வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன இந்த லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ் என்ற இந்த தேய்மான பிரச்சனைகள் நடுவயதினர் நிறைய பேருக்கே இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நம்ம போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பயிற்சிகள் எல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பைனல் கார்டு கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது கூட இந்த இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய இந்த தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ல அதிகமா எடுத்துக்கணும். அதுக்கு கலர்ஃபுல்லா கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஆப்வியஸா எதுல இருக்கும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். கலர்ஃபுல்லா உங்களோட டயட்ல எடுத்துக்கோங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நமக்கு ரொம்ப தேவை. அது நம்மளோட இந்த கொட்டை வகைகள், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சொல்லக்கூடியதுல இருக்கு. அண்ட் புரதச்சத்து நமக்கு இந்த மசில்ஸோட ஸ்ட்ரென்தனிங்க்கெல்லாம் தேவை. புரதச்சத்து உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி முட்டை வகைகள், பயிர் வகைகள்ல நிறைய இருக்கு. அண்ட் நான் வெஜிடேரியன்ஸ்லயும் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் இந்த கம்ப்ளீட் ஃபுட் பேட்டர்னையும் நீங்க சேர்த்து எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஆலோசனைகள் இருந்தா நீங்க டாக்டர் அணுகி நீங்க இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் உங்களோட ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரியான யோகா பயிற்சிகள், மற்ற ட்ரீட்மெண்ட் நம்ம இயற்கை மருத்துவத்துல என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.